பதில் சொல்லு. சண்டை போடல, நான் கேள்வி கேட்கறதுக்காக வந்து வச்சதா மரம்ல வச்சிருக்கான் வச்சிருக்காங்க மரம். அதான் நான் வீடியோவோட உங்களுக்கு ஆதாரத்தோட போட்டு வரும் பாருங்க. 100 நாள் வேலை நாங்க, அப்புறம் அப்படி 125 நாள் நாங்க, அப்புறம் 150 நாளுங்கிறாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வரது தானே இது. சிறப்புகளை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். என்னன்னு கேட்டீங்கன்னா 100 நாள் வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பள்ளம் இருக்குது இல்லையா, அந்த பள்ளத்துல போற மண்ணை இப்படி வாரி மேல கூட்டுவாங்க. திரும்ப உடனே அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த மழை பெஞ்ச உடனே திரும்ப அந்த தண்ணி அடிச்சு திருப்பி அந்த பழக்கம் அப்டேட் பண்ணிட்டு வா, அங்க போயிட்டு வா, இந்த போய் கண்ணை போட்டோ எடுத்துட்டு வா, இல்லை உடனே உனக்கு வேலை கிடையாது இருக்கிறது அதோட தான் இருக்குது. இந்த 10 அடி ரோட்டு வாரத்துல வந்து என்ன பண்றான்னு கேட்டு அந்த மரத்தை வச்சு கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த மரத்தை இந்த 10 அடி ரோட்டு வாரத்துல மரம் வச்சுட்டா இதுல ஆல்ரெடி இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ரோட்டு வாரத்தில் நடும் போது அதுல பஸ் எப்படிங்க சார் போகும்? பயணிகள் வந்து அதுல பாதிக்கப்பட மாட்டாங்களா? அவர் டென்ஷன் ஆயிட்டாரு பாருங்க. அவர் பேசின வீடியோவும் உங்களுக்கு போட போறேங்க. இங்க இருக்கக்கூடிய மரங்களையும் எடுத்து போட போறேன். இது எந்த அளவுக்கு நியாயமானது இல்ல கரெக்டான விஷயம்? வணக்கம், உங்கள் மேட்டூர் ஐயப்பன். ஆமாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட வேலை. இது வந்து பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை நாங்கள், அப்புறம் அப்படி 125 நாள் நாங்கள், அப்புறம் 150 நாளுங்கிறாங்க. இந்த மாதிரி வேலை போயிட்டே இருக்குது. ஆல்ரெடி 200 ரூபாயில ஸ்டார்ட் ஆகி இப்போ 300 325ங்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த 100 நாள் வேலையோட வேலை. இந்த 100 நாள் வேலையுடைய சிறப்புகளை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா 100 நாள் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பள்ளம் இருக்குது இல்லையா, அந்த பள்ளத்தில் போகிற மண்ணை இப்படி வாரி மேலே கூட்டுவாங்க. திரும்ப உடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மழை பெஞ்ச உடனே திரும்ப அந்த தண்ணி அடிச்சு திருப்பி அந்த பள்ளத்தில் கொட்டிடும். திரும்ப அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒன்று மேலே அந்த பள்ளத்தில் கொட்டுவாங்க. இதுதாங்க அந்த 100 நாள் வேலையினுடைய சிறப்பு. சரி பரவாயில்ல, அதுவும் தாண்டி அடுத்ததான் என்ன பண்ணான்னு கேட்டால் இப்போ வந்து அவங்க இதையும் தாண்டி சிறப்பாக பண்ணுங்கிறாங்க. என்ன பண்ணுன்னு கேட்குறான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தெல்லாம் மரம் வைக்கணுங்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கிற ரோடே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 10 அடி ரோடு தான் இருக்குது. இப்போ இந்த 10 அடி ரோட்டு வாரத்தில் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டால் அந்த மரத்தை வச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மரத்தை இந்த 10 அடி ரோட்டு வாரத்தில் மரம் வச்சுட்டா இதில் ஆல்ரெடி இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக அதில் பஸ்ஸு போயிட்டு இருக்குது. இந்த பஸ் போகும்போது இந்த மரம் பெருசாகிட்டா அப்போ எப்படி இந்த பஸ் வாங்கணும், வண்டி வாகனங்களாம் எப்படி போகும்? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலையில் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு. இதில் இன்னொரு சிறப்பான விஷயம் சொல்லணும். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 100 நாள் வேலையில் அதை குறிப்பாக அதை யாரெல்லாம் அவங்களுக்கு அதில் சரி ரொம்ப தெரிஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி இந்த டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறத அவங்க பேர் அனுப்புவாங்க. உடனே அவங்களுக்கு தேவையானவங்க மட்டும் வந்து கரெக்டாக வேலை செஞ்சுருவாங்க. இந்த 100 நாள் வேலைங்கிறது இந்த கிராமப்புறத்தில் ரொம்பவும் பாதிச்சிருக்காங்க. வேலை சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்காங்க. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த வேலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அந்த வேலை வந்து முழுமையாக அந்த பேருக்கு சேரதில்லை. இப்போ ஒரு 100 பேருக்கு வேலை 100 நாள் வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கிறதே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 பேர், ஒரு 20 பேர், மீதி அவங்களுக்கு வேலை இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்சாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பேருக்கு வேலை கொடுக்கும். இதுக்கு எதுக்கு இந்த 100 நாள் வேலை? கிராமப்புறத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க பொழைக்கிட்டுங்கிறதுக்காக தான் அந்த வேலையை கொடுத்தாங்க. எல்லாமே வரவேற்கிறாங்க, நம்ம இந்த வேலை செய்யட்டும் அப்படிங்கிறது. இப்போ சொல்ல போனால் இந்த 100 நாள் வேலைனால யாரும் உங்கள் பெருசாக வந்து அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு லாபம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ போய் டெப்டிக் வீடியோவை போய் கேட்டேன், ஐயா இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணெல்லாம் வந்து திரும்பி ஸ்கேன் பண்ணி போட்டோ எடுக்கிறீங்க, அங்கேருந்து ஒரு பொழப்புக்கிட்டு வேலைக்கு வராங்க, அவங்க வந்தவொடனே திரும்பி வேலைன்னு போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கொடுப்பாங்க, என்ன மாதிரிலாம் கையெழுத்து போடுவாங்க, என்ன மாதிரி போகும், டிமாண்ட் வரும், திருப்பி அதை பார்த்தோன்னே வேலை செய்வாங்க. இந்த மாதிரி தானே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ என்ன திடீர்னு கண்ணெல்லாம் ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். அது அப்படித்தான்பா, இது வந்து மேலே சென்ட்ரலேருந்து மேலேருந்து வந்து ஆர்டருங்கிறாங்க. எனக்கு தெரியல, இது வந்து ஐயா மோடி போட்ட அந்த மாதிரி சட்டத்திலேயே வந்துச்சு என்னன்னு தெரியல. இந்த மாதிரி கண்ணெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த 100 நாள் வேலையில் நடக்கக்கூடிய அவலங்களை பற்றி அவர்கிட்ட கேட்டோம். ஐயா இந்த மாதிரிலாம் எடுத்து பேசுறீங்களா அப்படின்னு கேட்டோம்னா மரம் வைக்கிறேங்க, மரம் வச்சா தான் நாடு செழிக்கும் அப்படின்னாங்க. வரவேற்கக்கூடிய விஷயம் தான். மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா காலி இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நிலங்கள் வந்து ஏராளமாக இருக்குது. அந்த இடத்துல கொண்டு போய் மரத்தை வைக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா பள்ளங்கள், ஏரிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நிறைய இடத்துல இடம் இருக்குது. அப்படி கூட வச்சிருக்கான். இந்த ரோட்டு வாரத்தில் மரத்தை வச்சு இந்த ரோட்டு வாரத்தில் இருக்கக்கூடிய போகிற இந்த போக்குவரத்தை கெடுக்கிறது வைக்கிறதா மரமா? அவரை நான் கேட்டேன், ஐயா இந்த ரோட்டு வாரத்து இந்த இருக்கிறதே ஒரு கொஞ்சமாக இடம் தான் இருக்குது, இதுலேயே மரத்தை வச்சு நம்ம தடுத்துட்டா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வாசப்படி கூட இருக்குது, அந்த வாசப்படி கூட ஒரு மரத்தை வச்சு வளர்த்தலாமே, ஏன்னா அங்கேயும் காலியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம். உடனே அவர் டென்ஷன் ஆயிட்டாரு பாருங்க. அவர் பேசின வீடியோவும் உங்களுக்கு போட போறேங்க. இங்க இருக்கக்கூடிய மரங்களையும் எடுத்து போட போறேன். இது எந்த அளவுக்கு நியாயமானது இல்ல கரெக்டான விஷயம் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைன்னா அந்த அரசு அதிகாரிக்கு நீங்க என்ன ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுங்க. வீடியோலாம் எடுக்க முடியாது. இப்போ நீங்க சொல்லுங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வரது தானே இது. தபாலா இதெல்லாம் சொல்ல முடியாது. தபாலா கொடுப்பா. என்ன தபாலா கொடுக்குறதுங்க சார்? உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை எனக்கு விண்ணப்பமா எழுதி. இப்போ டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ 100 நாள் வேலை வருது, எல்லாரும் அதிங்க பார்த்தீங்கன்னா கண்ணு போட்டோ எடுத்துட்டு தான் கொடுப்போம், கண்ணு வேலை வந்து போட்டோ எடுக்கணுங்கிறீங்க. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் போட்டோ எடுத்துட்டு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா சார்? அது தெளிவாக உங்களுக்கு தெரியுமா சார்? அதுக்கு எது இருக்கா சார்? இருக்கு தபாலா கூட நான் தபாலா தபாலா இப்போ உங்களுக்கு தகவல் உரிமை சட்டத்தில் நிறைய கேட்டலாமா சார்? உங்களெல்லாம் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டலாமா சார்? இது தப்பு கிடையாதுங்களா? ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ 100 நாள் போகிறது ஒரு கொஞ்ச நேரத்து வேலைக்கு போகிறாங்க, உடனே இங்கே போய் அப்டேட் பண்ணிட்டு வா, அங்கே போயிட்டு வா, இந்த போய் கண்ணை போட்டோ எடுத்துட்டு வா, இல்லை உடனே உனக்கு வேலை கிடையாது இருக்கிறது. அதான் 4 பேர் 5 பேருக்கு தான் வேலை கொடுக்குறீங்க. அதில் ஒரு பஞ்சாயத்தில் இருக்கிறாங்கன்னா ஒரு 200 பேர் 300 பேர் இருக்கிறாங்கன்னா அது 4 பேருக்கு 3 பேருக்கு வேலை கொடுக்குறீங்க, மீதி இருக்கிறவங்களாம் வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இது எந்த இதில் என்ன நடக்குது? நான் சிகிரிப்படி பஞ்சாயத்து தான் சார். நான் அதாவது வீட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் வேலை கிடையாது. அதாவது இப்போ வந்து திட்டத்தடி நோக்கமாக மாற்றியாச்சு.
முதல்லலாம் என்ன மாதிரி கை இது பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஆன்லைன் பண்ணாங்க. இப்போ வந்து உங்களுடைய எப்போ வேணாலும் ஆன்லைன்லேயே செக் பண்ணும். முன்சாமி வான்னு சொன்னாக்கா முன்சாமியை வந்துடணும், வீட்டுக்கு கொடுக்கும். வந்தவொடனே அவர் வந்து மூஞ்ச காட்டினா மட்டும்தான் அவர் வந்து வேலையில் இருக்காரு. நல்ல விஷயம் சார், நீங்கள் சொல்கிற விஷயம் அற்புதமான விஷயம். வேலை செய்யாத ஒருத்தருக்கு யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கவர்மெண்ட் வந்து பணம் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு தான் பணம் கொடுக்குது. அப்படி வேலைக்கு வந்து ஒழுக்கமாக வராதவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேலையை விட்டு கூட அவங்க வேலையை கொடுக்காம கிடக்கலாம். இப்போ இந்த ரோட்டு ஓரம்லாம் மரம் வைக்கிறீங்களா சார்? ரோடு இருக்கிறது ஒரு 10 அடி ரோடு தான் இருக்குது. அந்த 10 அடி ரோட்டு ஓரத்துலேயே நீங்கள் மரத்தை வச்சுருக்கீங்க காட்டு ஓரத்தில். அதை மரம் வந்து ரோட்டு கொண்டு வண்டி எதெல்லாங்க சார் போகும்? அதாவது மழை இருந்தா தான் மழை பெய்யும். கரெக்ட் தான் சார். அதனால எங்கேயாவது பட்டா நிலத்துல போய் நட முடியுமா? அதனால ரோட்டு ஓரத்தை தான். அப்ப ரோட்டு ஓரத்தை நடுறீங்க, அப்புறமேட்டு ரோட்டு ஓரத்தை நடும் போது அதுல பஸ் எப்படி சார் போகும்? பயணிகள் வந்து அதுல பாதிக்கப்பட மாட்டாங்களா? நடக்கூடாதுன்னு சொல்லி நீங்க நடக்கூடாதுன்னு சொல்லி நான் கேஸ் போடுறது இல்லை. இப்ப நீங்க வந்து மக்களுக்கு வந்து பயனுள்ளது மழை பெய்யணும் அப்படிங்க. வீட்டுல வாசப்படியில் மரம் நட்டு வச்சிருக்கீங்களா சார்? எங்க இடம் தான் அதாவது வீட்டு வாசப்படியில் கூட இடம் இருக்குது, நட்டு வச்சிருக்கீங்களா? மத்தியானத்து நடந்து போறோம், வெயில் மயக்கம் மட்டும் விழுவான். அதனால ரோட்டு ஓரத்தை தான் நடணும். ரோட்டு ஓரத்தை நடணும். ரோடு இருக்கிறதே 10 அடி ரோடு தான் இருக்குது. அந்த 10 ரோட்லயும் நீங்க ஓரத்தில் நட்டு வச்சுட்டு போட்டா பஸ் எப்படி போகும்? வண்டி எப்படி போகும்? எப்படி போகும்? நட்டு தான் ஆகணும். நெட்டு தான் ஆகணும். சரி, நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. சண்டை போடல, நான் கேள்வி கேட்கறதுக்காக வந்து வச்சதா மரம் வச்சிருக்கான், வச்சிருக்காங்க மரம். அதான் நான் வீடியோவோட உங்களுக்கு ஆதாரத்தோட போட்டு வரும் பாருங்க. ஓகேங்களா? சரிங்க சார். கொளத்தூர் ஊனின்னு தான் இது பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிரிப்பட்டி கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வில்லேஜில் குறிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் டு மதுசரமலை போகிற ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டமுடுவு போகிற வழி ரோடு. இந்த ரோட்டில் தாங்க மரம் வச்சுருக்காங்க. இந்த ரோட்டு ஓரம் வச்சிருக்கக்கூடிய மரம் ரோடு இருக்கிறது 10 அடி ரோடு தான் இருக்குது. இதில் பூராமே அந்த ஓரத்துலேயும் மரத்தை பெரிய மரத்தை வச்சுட்டா இதில் வரதே 2 டைம் தான் பஸ் வருது. காலையில் வந்து ஒரு ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக ஒரு டைமு, அதேமாரி சாயந்தரம் ஒரு டைம் வருது. இதில் பஸ் ஓட்டக்கூடிய டிரைவரெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி மரம் இருக்கிறதுனால நான் வர முடியல அப்படிங்கிறாங்க. அப்படி பள்ளிக்கு போகக்கூடிய பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் வச்சு இவங்கள மாதிரி பண்ணுறதுனால அவங்களுடைய படிப்பே பாதிக்குது. இதை நம்ம அவர்கிட்ட கேட்டால் அவர் பயங்கரமாக நம்மக்கிட்ட கோவப்படுறாரு. வாங்க தொடர்ந்து பாருங்கள். பாருங்கள், இதுதாங்க இந்த செடி இந்த ரோட்டு ஓரத்தில் வச்சுருக்காங்க. இந்த ரோட்டு ஓரத்தில் பாருங்கள் 2 பக்கமும் இதில் வேறு மரம் வச்சுருக்காங்க. இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா அதை இந்த கம்பி டவர்லாம் போயிட்டு இருக்குது, நம்ம கரண்ட் கம்பிலாம் போயிட்டு இருக்குது. அது நேரம் கீழே இந்த மரம் பாருங்கள், இந்த ரோட்டு ஓரத்த மரம். இதுதான் வந்து இந்த 100 நாள் வேலையில் செய்கிற வேலை. இந்த ரோடே இருக்கிறது 10 அடி ரோடு தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டவுன் பஸ் போயிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காலையில் டைமில் இந்த குழந்தைங்க பள்ளிக்கூடம் போகிறதுக்காக பசங்களுக்காக இந்த பஸ்ஸு போகுது. இதில் இந்த வாரத்தில் மரம் வச்சுட்டாங்க. இந்த மரம் பெருசாக வாட்டி இந்த மரம் எங்கே போகும்? இருக்கிறதே 10 அடி ரோடு. அதில் இருக்கிறது ஒரு 1 அடி 1.5 அடி தான் அந்த ரோட்டு வரது இடமே இருக்குது. இந்த இடத்துல இப்படி வச்சுட்டாங்க மரத்தை. இதை வச்ச உடனே இதில் எப்படி இதில் பஸ்ஸு போகும்? இது வந்து 100 நாள் வேலை அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு இவங்க கொடுக்குறேங்கிறாங்க. அதுலேயும் வந்து 4 பேத்துக்கு தான் வேலை, 3 பேத்துக்கு தான் வேலை. உன்னை கண்ணை போட்டோ எடுக்கணும், கண்ணு ஸ்கேன் பண்ணி போட்டோ விழுந்தால் மட்டும்தான் உனக்கு வேலைங்கிறாங்க. இப்போ பாருங்க, இந்த ரோடு, இந்த ரோட்டு வரத்தில் வச்சுருக்கிற இந்த மரமெல்லாம் பாருங்க. இதுதாங்க நம்மளுடைய அந்த 10 அடி ரோடு. இந்த ரோடு ஓரமாக பாருங்க இங்கே வச்சுருக்காங்க. இதுதான் அந்த கோணப்புளியா மரம் அப்படின்னு சொல்கிறது. இந்த மரம் வளர்ந்து வந்துச்சுன்னா மிகப்பெரிய மரம் வரும். பக்கத்தில் இருக்கிறது இது பாருங்க, இது காடு தோட்டம். இந்த தோட்டத்துலேயே இருக்குது. இந்த மரம் இவ்வளவு பெரிய மரம் வளரும் போது மேலே பாருங்க டவர் லைன் போயிட்டு இருக்குது. இது நேரம் பாருங்க பெரிய லைன் டவரும் போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பமும் இதில் இருக்குது. இந்த ஓரத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மரம் வச்சுருக்காங்க. இந்த மரம் வந்து பெருசாக வர காலத்தில் இந்த ரோட்டில் எப்படி மக்கள் பயணம் செய்ய முடியும்? இதில் சொல்ல போனால் குழந்தைங்களுக்காக ஒரு பள்ளி வாகனம் பஸ்ஸெலாம் போயிட்டு இருக்குது. அந்த வண்டிலாம் எப்படி தான் போகும் பாருங்க. இந்த இடத்துல ரோடு இருக்கிறதே 10 அடி ரோடு தான். இதில் 2 பக்கமுமே இந்த இடத்துல மரத்தை வச்சுட்டாங்க. இந்த மரம் 2 பக்கமும் லைனில் வரும்போது இதில் எப்படி இந்த பஸ் எல்லாம் இதில் போகும்? இதில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பாருங்கள். இது என்ன நடக்குது, இதில் என்ன மாதிரிலாம் பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். மரத்தெல்லாம் காப்பாற்ற போகிறாங்க இல்லையா? இதுதாங்க நம்மளுடைய 100 நாள் வேலை. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. இவ்வளோ ஓரத்தில் இந்த மாதிரி மரம் வச்சா இந்த ரோட்டில் எப்படி தான் அந்த வண்டி போகிறது? இருக்கிறதே 10 அடி ரோடு தான் இருக்குது. இந்த 10 அடி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 100 நாள் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மரம் பூரா வச்சுட்டாங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி பொங்க மரம், பெரிய மரம்லாம் இப்படி வச்சுருக்காங்களே. இந்த மரம் வச்ச உடனே இதில் சொல்ல போனால் பஸ் வருது 2 டைம் தான் வருது. ஒரு காலையில் ஒரு 8 மணிக்கு ஒரு டைம் வருது, சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வருது. இது எதுக்காக வருதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகணும், அவங்களுக்கு வேணும்னு தான் வருது. இந்த மரமும் பெருசாகிட்டா இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்க எப்படி இதில் படிப்பாங்க? பார்த்தீங்கன்னா 4 பேத்துக்கு 5 பேத்துக்கு தான் வேலைக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத இடத்துல வைக்கிறதுனால இது என்ன ஒரு பயன் பாருங்கள். இதுதாங்க அந்த 100 நாள் வேலை வச்ச மரங்கள்.